மகனாக வளர்த்த தம்பி சைகை மொழியால் கொடுமையைச் சொன்ன அக்கா. வேலூரில் பரபரப்பு சம்பவம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான பெண் மாற்றுத்திறனாளி. இவருக்கு காது கேளாமலும் வாய் பேசாமல் முடியாமல் மேலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இவர் தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது பெற்றோர் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நேற்று வெளியில் சென்றுள்ளனர். பின்னர் இரவு நிகழ்ச்சி முடித்து வீடு திரும்பிய போது வீட்டில் இருந்த மகள் மிகுந்த சோர்வாக இருப்பதை உணர்ந்துள்ளனர். எனவே என்ன நடந்தது என அவரிடம் விசாரித்துள்ளனர். இதற்கு வாய் பேச முடியாத அந்த மாற்றுத்திறனாளி பெண் தனக்கு நேர்ந்த துயரம் குறித்து சைகை மொழியில் அழுதபடி கூறியுள்ளார். இதன்படி அப்பெண்ணின் பெற்றோர் அவர்கள் உறவினர்களின் மகன் விஷால் 21 வயது என்பவரை சிறு வயது முதலே வளர்த்து வந்துள்ளனர். விஷாலுக்கு பெற்றோர் இல்லை என்பதால் தனது சொந்த மகனைப் போலவே வளர்த்துள்ளனர். எப்போதும் இவர்களது வீட்டிற்கு வந்து செல்லும் தம்பியாக பாவித்தும் பாசம் காட்டி வந்துள்ளார் அப்பெண். ஆனால் நேற்று பெற்றோர் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்த விஷால் முன் எப்போதும் இல்லாத மாதிரி நடந்து கொண்டுள்ளார். குறிப்பாக அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறுகிறார். இதனால் அப்பெண் மயங்கிவிட விஷால் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். எனவே தனக்கு நேர்ந்த துயரத்தை சொல்லி அழ முடியாமல் தவித்துள்ளார். அந்த பெண் பின்னர் இதுகுறித்து பெண்ணின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். இதன்படி நடத்திய விசாரணையில் அவர்களின் மற்றொரு நண்பன் வீட்டில் விஷால் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து நிகழ்விடம் சென்ற போலீசார் அங்கு மது போதையில் இருந்த விஷாலை கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.